இப்போ யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட போர் முடிஞ்சு 17 ஆண்டுகள் ஆகப்போகுது. ஒரு பொருளாதாரமும் ஒரு கம்பெனி எதுவுமே கிடையாது. இருந்து ஒரு யாழ்ப்பாண சிமெண்ட் பேட்டரி மூடிட்டானுங்க. பிரம்மாண்டமாக இயங்கின சிமெண்ட் பேட்டரி, அரசுடைய பேட்டரிகள்லாம் ரொம்ப குறைவுங்க. அங்கே வாழ வைக்கிறத நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான். இங்கேருந்து போனவங்க நெதர்லாந்து, ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இப்படி எல்லா நாட்டிலையும் போய் அங்கே அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வேர்வை துளியை விட்டு உழைச்சி அந்த பணத்தை கொண்டு வந்து தன் தாய்மண் மேலே இருக்கிற பாசத்தில் கொட்டி அந்த யாழ்ப்பாணத்தையும் நீங்கள் வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. திருமணம் மண்டபம் கட்டி விடுறது, ரூம் கட்டுறது, ரிசார்ட்டு கட்டுறது, ஏதாவது ஒன்று செய்யணுமே. இப்படி இந்த கட்டட வேலையை வச்சு தான் அங்கே தொழில்துறையே இருக்குது அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு. அந்த வடக்கு மாகாணம் ஃபுல்லாகவே இன்றைக்கு அது நிலை தான். நிறைய அங்கே இருக்கிற தொண்டு நிறுவனங்கள், தமிழ் அமைப்பு சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் நம்மளுடைய தூதுவர், இந்திய யாழ்ப்பாணோடைய துணை தூதுவர் சாய் முரளி அவர் தலைமையில் டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியாவில் ஒவ்வொருத்தரும், முக்கியமாக பனை, வாழை, தென்னை இதெல்லாம் குலுங்குது அங்கே. அந்த மங்குஸ்தான் பழம் அதெல்லாம் ரொம்ப சீப்பாங்க, பூத்து குலுங்குது. இப்படி இயற்கை எழில் மிகுந்த வளம், மீன் வளம் எல்லாம் கடல் உணவுகள் தான். அங்கே ஒரு மசாலா வடை அங்கே சாப்பிட்றோமில்ல, அங்கே மசாலா வடைக்குள்ளே எறா வச்சு போடுவாங்க.